செல்வம் சார் வணக்கம். இப்போ இந்த திமுகவுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற போது ஒரு குறிப்பிட்ட இந்த விஷயத்தை பேசுகிறார். ஏற்கனவே நேற்று கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்தது. சோஃபா மாடல் ஆட்சி, டிவிகே ஃபெயில்ஸ் என்பது போல விமர்சனங்கள் தொடர்ச்சியாக திமுக தரப்பில் திமுகவுடைய ஐடி விங்கில் தொடர்ச்சியாக அது வந்து போட்டுகிட்டே வந்தாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் கூட நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, 1000 ரூபா நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வந்து கொடுக்கல விஜய் அவர்கள், விஜய் ஃபெயில்டு, தாவேக்கா ஃபெயில்டு அப்படின்னு போட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. இன்னைக்கு 1000 ரூபா வந்த உடனேயே என்ன வந்திருந்தது அப்படின்னா, நாங்கள் சொன்னது நாங்கள் கொடுத்த அழுத்தத்தின் பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தது. அப்புறம் சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்னு நேற்று மாவட்ட செயலாளர் மத்தியில் பேசுகின்ற திரு ஸ்டாலின் சொல்லும்போது எப்போ வேணா கவிழும் ரெடியா இருங்க அப்படின்னா என்ன சார் புரிஞ்சுக்கிறது? வேந்தர் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். அதாவது சார், இப்போ நடந்து முடிந்த 17வது சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாக்காளர் பெருமக்கள் திரு விஜய் அவர்களுக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரும்பான்மை, அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஒரு தனிக்கட்சியில் அதிக எண்ணிக்கை உள்ள தனிக்கட்சியாக அவர்களுக்கு வாக்களித்திருக்காங்க. 108 இடங்கள் வாக்களித்திருக்காங்க. இப்போ அவங்களை தவிர வேற யாராவது ஆட்சி அமைச்சிட முடியுமானா முடியாது. ஏன்னா அதுக்கான முயற்சிகள்லாம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்தார்கள், அது பலிக்கல. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமியை வெளியிலிருந்து ஆதரிப்பதற்கெல்லாம் கூட திமுக தயாராக இருந்தது, அது வெற்றி பெறல. சரி, ரைட்டு. நான் என்ன சொல்றேன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நாளைக்கே கவுந்துரும், நாளை மறுநாளே கவுந்துரும் சொல்றது வந்து அவ்வளவு முதிர்ச்சியான, அதுவும் நீண்ட அனுபவம் உள்ள திரு மு.க. ஸ்டாலின் போன்றவர்கள் சொல்லுவது என்னை போன்றவர்களுக்கு அது ஒரு ஆச்சரியமாகவும், இன்னும் சொல்ல போனீங்கன்னா திரு விஜய் அவர்களுடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ளுகிற பெருந்தன்மை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் இல்லை என்றுதான் நான் குற்றம் சாட்டுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தல் முடிவுங்கிறது சார் எதுனா திமுக மீது மக்களுக்கு இருந்த கடுமையான கோபத்தினுடைய வெளிப்பாடு, அண்ணா திமுக மீது இருந்த மிகப்பெரிய அவநம்பிக்கை அல்லது நம்பிக்கை குறைவு. இதுதான் இந்த தேர்தலுடைய முடிவு. திமுகவுடைய கட்டுப்பாடற்ற நிர்வாகம், அதிகார மையங்கள், அதிகாரிகளுடைய தன்னிச்சையான போக்கு, இதெல்லாம் தான் இந்த தேர்தல் முடிவு திரு விஜய் அவர்களுடைய செல்வாக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்லுவதை விட திமுகவினுடைய எதிர்ப்பு வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக வந்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாங்க, 3000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தாங்க, தேர்தலுக்கு ஒரு நாளை, தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு 4-5 நாட்களுக்கு முன்னாடி 5000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா அதெல்லாம் வெற்றி பெறல. எது இன்னும் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிடணும்னு சொன்னா, திமுக என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இனிமேல் பணம் வெற்றி பெறாது, ஜாதி வெற்றி பெறாது, மதம் வெற்றி பெறாது. நீங்க எதை எடுத்தாலும் மத சார்பின்மை, சமூக நீதி, திராவிட மாடல் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட கல யதார்த்தத்தை உணர்ந்து திமுக தொண்டர்களுக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் இருந்த இடைவெளி, மக்களுக்கும் ஆட்சிக்கும் இருந்த இடைவெளி, இதையெல்லாம் உணர்ந்து சரி செய்யணுமே தவிர, அதை விட்டு சுய பரிசோதனை செய்யணுமே தவிர, அதை விட்டு இந்த ஆட்சி நாளைக்கு கவுந்துரும், நாளை மறுநாள் கவுந்துரும் சொல்றது வந்து அது வந்து ரெண்டு கேள்வி வர்ற மாதிரி இருக்குல்லைங்க சார். இப்ப அதுல வந்து என்னன்னா, இப்போ கூட்டணி ஆட்சி, அவர் முன்னாள் முதலமைச்சர் வந்து 2 விஷயத்த சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இதுல ஒண்ணு கூட்டணியை வைத்திருக்காங்க, நம்ம கூட்டணியை, திமுகல இருந்து கூட்டணியை வச்சிருக்கக்கூடியவங்கள கூட வச்சு இந்த அரசு பெரும்பான்மை நிரூபிச்சிருக்கிறது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவை உடைச்சு இந்த பெரும்பான்மை நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சார், நீங்க எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, ப்ரீ போல் அலைன்ஸ், போஸ்ட் போல் அலைன்ஸ். நீங்க தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, திமுக கூட்டணி 23 கட்சிகளை ஒருங்கிணைத்து அவங்க கூட்டணி அமைச்சிருந்தாங்க. 23 கட்சிகளை ஒருங்கிணைத்து அமைத்த கூட்டணிக்கு 59 இடங்கள் கொடுத்தாங்க மக்கள். 59, காங்கிரஸ் ஒரு 5, 65 இடங்கள் என்று கருதுகிறேன். அதனால அது 23 கட்சிகளை வைத்து 65 இடம், 9 கட்சிகளை வைத்து 49 இடம், 50 இடம் அதிமுகவுக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து தனித்து நின்று 108 இடங்கள் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொன்னா, அந்த வெற்றியை நாம ஜனநாயகத்துல இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருமக்கள், ஜனநாயகத்துல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய
வலிமையான ஆயுதம் வைத்திருக்கிற வாக்காளர் பெருமக்கள் திரு விஜய் அவர்களுக்கு 108 இடங்கள் கொடுத்திருக்கிறாங்க. 1,71,00,000 வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். திமுக 23 கட்சிகளை வைத்துக் கொண்டு கூட 1,31,00,000 அந்த அளவுக்கான வாக்குகளை தான் பெற்றிருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த குதர்க்க வாதங்களை எல்லாம் பேசி அவருடைய கட்சிக்காரர்களை ஆறுதல் படுத்துவாரானால் அதுக்கு நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. இல்ல அங்கதான் சார் கேள்வி வருது. என்னன்னா இது மாவட்ட செயலாளர்கள் இப்ப நம்ம தோல்வி இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது அனைவரும் உழைக்க வேணும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும், ஓடணும், தேர்தலை நம்ம மையமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு பேச்சா, அல்லது ஏதானும் அதுல இல்ல இப்ப கூட்டணி கட்சியெல்லாம் வாபஸ் போயிருவாங்க அப்படி வாங்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா? அதுல என்ன கோபாலகிருஷ்ணன் சார் ஒரே நிமிஷத்துல முடிச்சார். அதாவது மேதகு ஆளுநர் அவர்கள் தேர்தல் 4ஆம் தேதி தீர்ப்பு வருகிறது, தேர்தல் முடிவு வருது. 5ஆம் தேதி அல்லது 6ஆம் தேதி அவர் மேதகு ஆளுநர் அவர்கள் திரு விஜய் அவர்களை அழைத்து நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுத்திருக்கணும். ஆளுநருக்கு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட், அதாவது சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி யாரோ அவங்கள கூப்பிடணும். வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, தனிப்பெரும் கட்சியில அதிக எண்ணிக்கை உள்ள தனிப்பெரும் கட்சியை அழைச்சிருக்கணும். அதை விட்டுட்டு ஆளுநர் அவர்கள் தன்னுடைய அதிகார எல்லைகளை மீறி, அதிகார எல்லைகளை தாண்டி திரு விஜய் அவர்களை அலக்களித்தார். அதுக்கு பிறகு என்ன ஆகுது? காங்கிரஸ் இவங்களை ஆதரிக்க வராங்க, மற்ற கட்சிகள் எல்லாம் ஆதரிக்க வராங்க. இவர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு தலைவரையா போய் சந்திக்கிறாரு. சரி, இதெல்லாம் அவருக்கு அந்த அளவுக்கான அந்த சின்ன கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், பொது உடைமை இயக்கங்கள், IUML இப்படிப்பட்ட கட்சிகளோடய அவருக்கு பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. ஆனாலும் கூட அதிமுக பிளவுபடுகிறது. நீங்க அதுல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அதிமுக கட்சி பிளவுபடுகிறதா இல்லையாங்கிறது இப்ப கொஸ்டின் கிடையாது. அதிமுக சட்டமன்ற கட்சி பிளவுபடுகிறது. ஓகே, நல்லா கவனிங்க. சட்டமன்ற கட்சி பிளவுபடும் போது அதிமுக பிளவுபடுகிறது. அதுல யாருக்கு பெரும்பான்மை என்னங்கிறதெல்லாம் பாக்குறது யாருன்னா தேர்தல் ஆணையத்தோட வேலை, நீதிமன்றத்தோட வேலை. ஆனா சட்டமன்ற கட்சி பிளவுபடும் போது அந்த சட்டமன்ற கட்சியில அதுக்கு குரூப் 1, அதாவது அதிமுக ஒரு குழுவினர் திரு விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறாங்க, விஜய் அவர்கள் முதலமைச்சருக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. அதுல 25 எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. ஆதரவு கொடுக்கும் பொழுது அவருக்கு தனக்கு ஒரு ஆதரவு 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு வரும்போது அவர்கிட்ட இருக்கிற 106 எம்எல்ஏக்களும் 107 எம்எல்ஏக்களும் இந்த 25 சேர்த்தீங்கன்னா 132 ஆச்சு, தனி பெரும்பான்மை வந்துருது. அதை அவர் எப்படி இழப்பாரு? அதனால நீங்க இது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்கள் தீர்ப்பை ஏற்பதற்கு இன்னும் மனம் பெறல. இன்னும் ஒண்ணு சொல்றேன், ஒரே இதோட முடிச்சிடுறேன். ஜமீன்தாரிய திமுக ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணன் தம்பின்னு சொன்னாரு, கலைஞர் உடன்பிறப்புன்னு சொன்னாரு. ஆனால் இப்போ சமீப நாட்கள்ல கலைஞர் அவர்களுக்கு பிறகு, அண்ணாவுக்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு அதெல்லாம் என்ன ஆயிட்டுன்னு கேட்டீங்கன்னா, ஜமீன்தாரிய சிந்தனை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் அவர் என்னமோ விட்டா மிராசு போலவும், ஒரு மாவட்ட செயலாளர் என்ன சொன்னீங்கன்னா அவர் பெரிய சக்கரவர்த்தி திருமகனை போல அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இப்படி எல்லாம் தான் தோன்றித்தனமாக அந்த தொண்டர்களை, மக்களை மிகவும் மோசமா நடத்துறது ஒண்ணு. இரண்டாவது, அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்க கூடாது. நான் ஒரே சின்ன உதாரணத்தோட முடிச்சிடுறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் போது கிராமப்புறங்கள்ல கல்வியை, கிராமப்புறத்துல பள்ளிக்கூடம் திறக்கணும் சொல்லும் போது மிகப்பெரிய அறிஞர் ஐயா நேத்து சுந்தரவடிவேல் அவர்கள் தான் பள்ளி கல்வித்துறை செயலாளர். அவர் ஐயா என்னப்பா நம்ம சர்க்கார்ல பணம் இல்ல, ஆரம்பிக்க முடியாதுன்னு சொன்னாரு. பணம் இல்லைன்னு சொல்றதுக்கு யார் நீ ஏன் அதிகாரியா இருக்கேன்னு சொன்ன, நீ ஏன் அதிகாரியா இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பாணியிலே சொல்லி, அவர் இந்த கல்வி கூடங்களை எல்லாம் நீ திறக்கணும், ஆரம்ப பள்ளியை நாம் வளர்க்க வேண்டும், படிப்பறிவு இல்லாத மக்களை நாம் ஊக்கப்படுத்தணும், ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் படிக்கணும்னு சொல்லி இன்றைக்கு தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குகிறது என்று சொன்னால் ஐயா பெருந்தலைவர் காமராஜருடைய மூலதான். இரண்டாவது ஒரு செய்திதான், இந்த அணைக்கட்டு திட்டங்களை எல்லாம் கொண்டு வரும்போது பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்கல. இல்ல இப்ப இந்த கருத்து இப்ப இங்க ஒத்து போகுதுன்னு சொல்றீங்க. இப்ப இந்த நிகழ்வு இப்ப
எது சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்கள்ல திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய அது கட்டுப்பாட்டுல அதிகாரிகள் இல்லை. அவருடைய உதவியாளர் தினேஷ், எனக்கு ஒண்ணு சிரமம் கிடையாது, நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். திரு தினேஷ்ங்கிறவர் ஒரு போட்டோகிராபர் சார். அவரை டெப்டி செக்ரட்டரி ஆக்கி அவர் சொல்றதுதான் நடக்கணும் அப்படின்னு இருந்தது. மருமகன் ஒரு அதிகார மையம், மகன் ஒரு அதிகார மையம், அவங்களுடைய குடும்ப கிச்சன் கேபினெட் ஒரு அதிகார மையம். அவரு சிஐடி நாட் 7 என்ன அரபி தம்பி ஜனநாயகத்துல சார் நம்பர் கேம் தான். ஜனநாயகத்துல வந்து நம்பர் கேம் தான். அசம்பிளில ஃப்ளோர் ஆஃப் அசம்பிளில ஸ்பீக்கர் தான் சார் முடிவு எடுக்கணும். அதாவது தம்பி தமிழ்வேந்தர் வந்து தெரிஞ்சவர் தான். ஆனாலும் கூட இல்லாத திராவிடத்தை இருப்பதாக கட்டமைத்தவர்கள், கடந்த காலத்துல கட்டமைச்சவர்கள் அவர் ஒருத்தர். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பெரும்பான்மை அரசை எவராலையும் கலைக்க முடியாது சார். ஜனாதிபதி நினைச்சாலே கலைக்க முடியாது. பொம்மை கேஸுக்கு பிறகு SR பொம்மை வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகால, அதுக்கு பிறகு அதுவே அவர் ஆட்சி போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த ரிசல்ட் வந்து 94 தான் அது வந்தது சார். கேளுங்க கொஞ்சம், நான் அவசரப்பா, எனக்கு ஏன் நேரத்தை எடுத்து நான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தல. அதாவது 118 யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஆட்சியை தொடர்வார்கள். ஒண்ணு. இரண்டாவது இருக்காது. இன்னைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த புதியதாக ஏற்பட்ட அரசை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு மனசு இல்ல. ஒண்ணு. அவருடைய தோல்வியை அவரால் ஜீரணிக்க முடியல. ஏன்னு கேளுங்க, திரு மு.க. ஸ்டாலின் வந்து அவர் தோற்கவே கூடாத ஒண்ணு பெரிய மிகப்பெரிய தியாகி இல்ல. பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்த நாடு, அண்ணாவை தோற்கடித்த நாடு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தோற்றிருக்கிறார்கள். மு.க. ஸ்டாலின் ஐயாவை தோற்கடித்த நாடு. கேளுங்க சார், ராமசாமி ரெட்டியார் தோத்துருக்கு, யோக்கியங்கள்லாம் தோத்துருக்காங்க சார். இவர் தோத்தா என்ன இருக்கு? இல்ல அது சரியான வார்த்தை இல்ல இல்ல செல்வம் சார். அது சரி நமக்கு இல்ல சார். இல்ல சார், அரசியல் அவரோட தான் நீங்க மதிமுக கூட்டணியில இருந்தீங்க. அரசியல் எதிர்நிலை, இப்ப யோக்கிய இல்ல அயோக்கிய இல்லன்னு சொன்னீங்கல்ல, அவரோட தான் பம்பரத்துல நீங்க கூட்டணி இருந்தீங்க. அரசியல் எதிர்நிலைப்பாடாகவே இருந்தாலுமே கூட செத்தாங்களா, அன்னைக்கு ஆட்சி கழிச்சிட்டாங்களா சார்? கள்ளக்குறிச்சியில செத்து, விளைச்சாரத்துல செத்தாங்க சார். ஒரு ப்ளீஸ் கேளுங்க. ஊழல் நிறைந்த கட்டுப்பாடற்ற முறையற்ற ஆட்சி இதுவரை நான் பார்த்ததே இல்ல. அரசியல் எதிர்நிலைப்பாடாக இருந்தாலுமே நம்ம கண்ணியத்தோட பேசணும் தான் நான் செல்வம் சார் கேட்டுக்கிறேன். நீங்க ஒரு சீனியர், தயவுசெய்து கண்ணியத்தோட பேசணும் நான் ரெக்வெஸ்ட் பண்றேன் ப்ளீஸ். இல்ல நான் முறையற்ற ஆட்சி தான் சொல்றேன். முறையற்ற ஆட்சி, கட்டுப்பாடற்ற ஆட்சி, ஊழல் நிறைந்த ஆட்சி. அதாவது மக்களுக்கும் அரசுக்கும் இடைவெளி, கட்சிக்காரனுக்கும் கட்சி தலைமைக்கு இடைவெளி. அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் மிட்டா மிராசுகளை போல அண்ணா ஆரம்பிச்சது அண்ணன் தம்பின்னு சொல்லி ஆரம்பிச்சார் சார். நீங்க ராமநாதபுரம் சேதுபதி மண்டலை ஏத்தி யாரு நின்னா தெரியுமா? தங்கப்பன்னு சொல்லி ஒரு பெட்டி கடைக்காரரை நிப்பாட்டி அண்ணா ஜெயிக்க வச்ச கட்சி. இன்றைக்கு திமுகவுல மிட்டா மிராசுகளுடைய ஆதிக்கம். ஒரு பக்கத்துல மாப்பிள்ளை சார் கேட்டுதான் செய்யணும், இன்னொரு பக்கத்துல சின்னவரை கேட்டுதான் செய்யணும், இன்னொரு பக்கத்துல சினேஷ் முதலமைச்சருடைய உதவியாளர் போட்டோகிராபர் தினேஷ கேட்கிறோம். இல்ல அவர் போட்டோகிராஃபர் சொல்லி இரண்டாவது முறை சொல்றாரு. அவரோட உதவியாளர். தெரிஞ்சா பேசணும், இந்த மாதிரி இழிவாலாம் பேசக்கூடாது. போட்டோகிராஃபர் அவரோட உதவியாளர். அவருடைய உதவியாளர் சொல்லுங்க. அவருடைய உதவியாளர் ரைட். போட்டோகிராஃபர் அப்போ உங்க தலைவரோட போற எல்லாரும் பேசுற மாதிரி இருக்கும். சரி ஓகே சார். ஒரு ஆம்பளை தான உதவியாளர் வச்சிருக்காரு. உதவியாளர் ஆனாரு செல்வம் சார். நான் ஒரு கேளுங்க, கொஞ்சம் சவுண்ட் மட்டும் வைக்க சொல்லுங்க. கொஞ்சம் தயவு செய்து ஒண்ணு சொல்றேன். ஒரு பெரும்பான்மை அரசு ஆட்சிக்கு வந்து 5 நாள் ஆயிருக்கு. கடந்த 13ஆம் தேதி அவர்கள் சட்டப்பேரவையில பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 3-4 நாள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டு இந்த ஆட்சி கலைந்து விடும், தேர்தல் வரும். இது என்ன சார் பித்தலாட்டத்தனம்? இது வந்து ஒரு வகையான அரசியல் நாகரிகமற்ற போக்கு தானே தவிர ஒரு பெருந்தன்மையான போக்கு கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் அனுபவம் பெற்றவர், நான் மறுக்கல. ஆனால் கட்சியும் ஆட்சியும் கடந்த காலத்துல அவருடைய கட்டுப்பாட்டுல இல்ல. உண்மை அவருக்கு தெரியாது. நிர்வாகம் எந்த திசையில போகுதுன்னு அவருக்கு தெரியாது. லஞ்சமும் ஊழலும் கரைபுரண்டு ஓடுது. அந்தந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் அவங்க வீட்டு கல்யாணங்களை பார்த்திருக்கீங்களா? பிரம்மாண்டமா எத்தனை 1 லட்சம் வாழை மரம், 1 லட்சம் வாழை குலைகளோட மரம், 1 லட்சம் பழம் கட்டி
இது நடத்துறது, பந்தல் போடுறது, லட்சக்கணக்கான மக்களுக்கு விருந்து அளிக்கிறது, இதெல்லாம் மக்கள் ரசிக்கல. நீங்க ஒரே ஒரு விஷயம், என்னுடைய அருமை தம்பி தமிழ்வேந்தன் ஆகட்டும், நண்பர் ரஜினி ஆகட்டும், தோல்வியை ஒத்துக்கொண்டு எந்த இடத்தில் நாம் தோற்றோமோ அந்த தவறை சரி செய்து மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு, ஆட்சியை பெறுவதற்கு முயற்சிப்பதுதான் ஜனநாயகம். அதை முயற்சி செய்யறதை விட்டுட்டு ஆட்சி அமைச்சு 4 நாள் ஆகல, அதுக்குள்ள இந்த ஆட்சி கவுந்துரும், 6 மாசத்துல தேர்தல் வரும், 1 வருஷத்துல தேர்தல் வரும். இது ஒரு வகையான கட்சிக்காரர்களை ஏமாற்றுகிற ஒரு செய்தி. ஒரு வகையில ஒன்னு சாத்தியம். எப்படி சாத்தியம் கேட்டீங்கன்னா, 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மத்திய அரசாங்கம் மிக தீவிரமா இருக்கு. எதுல தீவிரமா இருக்காங்க? ரிசர்வேஷன் பில்ல பாஸ் பண்ணிடுவாங்க, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில்ல பாஸ் பண்ணிடுவாங்க, டீலிமிட்டேஷன் பில்ல பாஸ் பண்ணிடுவாங்க, யூனிஃபார்ம் சிவில் கோட பாஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இந்தியா முழுக்க நாடாளுமன்றத்தோடு இந்தியா முழுக்க இருக்கிற சட்டமன்றங்களுக்கு தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இப்ப நீங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் தாவேகா கட்சியோட நிலைப்பாடு என்ன? டீலிமிட்டேஷன்ல இருந்து, ஒன் நாடு ஒன் நேஷன்ல இருந்து, மும்மொழி கொள்கை, இது எல்லாத்திலும் உங்களோட நிலைப்பாடு என்னென்ன? நீங்க காலம்புறா திராவிட கட்சிக்கு பேசியவர், இதுக்கு நியாயமான பதில் சொல்லுங்க. ரைட், அதை நம்ம பேசுவோம். செல்வம் சார் பாயிண்ட்ஸ் டேக்கன். ரஜினி, ரொம்ப சுருக்கம் உங்களுடைய நிறைவு கருத்து. திமுக நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு வரும்போது திமுக வெளிநடை பண்ணுவாங்க. நாங்கள் இதை எதிர்க்கிறோம், வெளிநடப்பு செய்யறோம், வெளிநடை பண்ணிட்டு போயிருவாங்க, பில் பாஸ் ஆயிரும். ஓகே, செல்வம் இருக்க தமிழரங்கன், நீங்களும் நானும் அரசியல் ரொம்ப காலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால இனி மக்களை செல்வம் சார் பாயிண்ட்ஸ் பணம் கொடுத்து வாக்குகளை பெற முடியாது, ஜாதியை சொல்லி ஓட்டு பெற முடியாது, மதம் சொல்லி ஓட்டு பெற முடியாது, மக்கள் நல திட்டங்களை சொல்லித்தான் வாக்குகளை பெற முடியும். அதற்கான முயற்சிகளிலே திமுக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய. ஓகே சார்.